மண்ணின் மைந்தர்கள் தி நேட்டிவ்ஸ் ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு மாலை வணக்கம். நம்ம சேனலில் கதைகள் கதாபாத்திரம் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புஸ்தகம். இதோடைய பேர் தி நேட்டிவ்ஸ், அதாவது தமிழாக்கம் எப்படி நமக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா மண்ணின் மைந்தர்கள்னு எடுத்துக்கலாம். இதை எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் அரசர்கள், பிரிட்டிஷ் ராஜ் அவங்க தலைமையில் ஆளுகைகள் இருந்தப்போ நம்மளுடைய மண்ணின் மைந்தர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்றத பற்றி ஒரு கள ஆய்வு சார்ந்த புக்காக எடுத்துக்கலாம். இதோட ரெஃபரன்ஸ் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா, இந்த 1920க்கு முன்னாடி உள்ள பிக்சர் போஸ்ட் கார்ட்ஸ், அதை பேஸ் பண்ணி அதை ரெஃபர் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெப்சைட்டில் ரெஃபர் பண்ணி திரு பல்லவ் பெரி அவர்கள் இந்த புக்கை எழுதியிருக்காரு. இந்த ஆத்தர் எனக்கு எப்படி பழக்கம் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், நம்ம இந்த புத்தக கண்காட்சி கோவை புத்தக திருவிழாவில் நம்ம ஸ்டால் போட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் கூப்பிட்டு அவர் அறிமுகப்படுத்திட்டு, இந்த மாதிரி நானும் ஸ்டால் போட்டிருக்கிறேன், உங்களை எனக்கு தெரியும், பெங்களூரில் நம்ம மீட் பண்ணோம், பெங்களூர் கண்காட்சியில் நம்ம இருந்தோம்லாம் சொல்லிவிட்டு அவரும் இருந்ததாக சொல்லிவிட்டு அறிமுகப்படுத்திட்டு நம்ம பண்ணோம். நானும் போய் பார்த்தேன், அந்த புக்ஸை போய் பார்த்தேன். குறிப்பாக பார்க்கணுன்னா, இந்த மாதிரியான ஆராய்ச்சியாளர்கள் இப்போ இருக்கிறாங்க அப்படின்றதே மிக வியத்தகு ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியிலேருந்து அவர் வராரு, அவர் ஸ்டாலில் போட்டு ஒரு 10 நாளும் இருக்கிறாரு. அந்த ஸ்டாலில் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணது ஒரே ஒரு புக்கு, இந்த புக்கு தான். இதில் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னா, 1913-14 முதலாம் உலகப்போர் முடியுது. அந்த உலகப்போர் முடிஞ்ச பிறகு உலகையே ஆளக்கூடிய பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, புகைப்படங்களை எடுத்து அதை பதிவு பண்ணணுன்னு சொல்லி அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம் ஒன்று சொல்கிறேன். 1920க்கு அப்புறமா தான் பொதுஜனங்களுக்கு புகைப்படமே வந்தது. நம்ம இப்போல்லாம் எடுத்துருக்கிற மாதிரி சில வலைதளங்களில் வர மாதிரி 1901 எடுத்தது, 18ஆம் நூற்றாண்டில் எடுத்தது, அப்போ உள்ள புகைப்படம் இது இப்படி இருந்தது, அப்படி இப்படி இருந்ததுன்றதெல்லாம் தவறான தகவல். பொதுஜனங்களுக்கூட பயன்பாடுக்கு ஒரு புகைப்படம் எடுக்கலாம், அவங்கள பதிய வைக்கலாம் அப்படின்னு வந்ததே 1920 காலகட்டங்கள் தான். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த ஃபீல்டு கேமரா இருக்கும். அந்த ஃபீல்டு கேமராவில் எடுக்கிற புகைப்படங்கள் எல்லாமே அரசாங்கத்தையே சாரும். அதாவது அதுக்குன்னு ஒரு சர்வேயரும் சரி, அது ஃபோட்டோகிராஃபரு, அது டெக்னீஷியன்லேருந்து எல்லாமே இதுலேருந்தே வராங்க, இங்கிலாந்துலேருந்து டைரெக்டாக வராங்க. அதில் எப்படின்னா யார் வேணால் ஒர்க் பண்ணலாம். அவங்க ஜெர்மனாக இருக்கலாம், ஆர்மேனியனாக இருக்கலாம், ஸ்பானிஷ், டச், போர்ச்சுகீஸ், யாராக வேணால் இருக்கலாம். அவங்க ஒவ்வொரு ஏரியா பிரித்து கொடுத்துருவாங்க. அந்த பிரித்து கொடுத்து தலைப்பு கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு மான்யூமெண்ட்ஸு, டெம்பிள்ஸு, மக்களாக இருக்கட்டும், வியாபாரிகளாக இருக்கட்டும், அவங்க ஒவ்வொரு தலைப்பில் அவங்க புகைப்படத்தை எடுத்து அதை அவங்க பதிவு பண்ணணும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளை சார்ந்து நேட்டிவ்ஸை சார்ந்து புகைப்படங்கள் எடுக்கிறாங்க, பல பேர் எடுக்கிறாங்க. அதை பதிவு பண்ணுறது எப்படி அப்படின்னா, பிக்சர் போஸ்ட் கார்டு. இப்போ நம்ம பல பேருக்கு லெட்டர்னாவே என்னன்னு தெரியாது. இந்த லெட்டருக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, இப்போ நம்ம கொரியர் அந்த மாதிரி அனுப்புகிறோம் இல்லைங்களா, கையில் எழுதி நம்ம கவர்ஸில் போடுவோம். வெகுஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்லேண்ட் லெட்டர்ஸ், போஸ்ட் கார்டு, அந்த மாதிரி 2 இருந்தது. அதில் இன்லேண்ட் லெட்டர்ஸை தாண்டி போஸ்ட் கார்டை பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு பகுதியில் ஒரு பிக்சர் போஸ்ட் கார்டு இருக்கும். அதாவது பல படங்கள், புகைப்படங்கள் இருக்கும். பின்னாடி ஒரு சின்ன இடம் எழுதுறதுக்கு இருக்கும். இன்னொரு இடம் அட்ரஸ் இருக்கும். அதை நம்ம அனுப்பணும், நம்ம தகவல் பரிமாற்றத்துக்கு அதுதான் ஒரே ஒரு வாய்ப்பாக இருந்தது. அதில் நேட்டிவிட்டிஸ், எல்லா விதமான நேட்டிவிட்டிஸ், அதாவது இந்தியா ஃபுல்லாக உள்ள, பர்மா, இந்த காலகட்டத்தில் உள்ள பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், அனைத்து விதமான பதிவுகளையும் இவர் கலெக்ட் பண்ணுறாரு.
பிக்சர் போஸ்ட் கார்டை கலெக்ட் பண்ணுறாரு. அந்த பிக்சர் போஸ்ட் கார்டை வந்து இதில் போட்டு அந்த ரெஃபரன்ஸில் வந்து ஒவ்வொரு பிக்சர் போஸ்ட் கார்டுக்கு பின்னாடி உள்ள ஹிஸ்ட்ரியை எழுதுகிறாரு. இதோட ஒரிஜினல் பிக்சர் போஸ்ட் கார்டோட கலெக்ஷனே அவர்கிட்ட இருக்குது. நானே பார்த்தேன். நான் ஒரு கேன்சல்டு பிக்சர் போஸ்ட் கார்டை அதை காமிக்கிறாரு. அதை காமிச்சு ஒரு ஏறக்குறைய 10 நாளாக இதை பண்ணி நல்ல ஒரு அருமையான ஒர்க்கை மக்களுக்கு ஒரு 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 விழிப்புணர்வாக இதை பண்ணுறாரு, சர்வீஸாக பண்ணுறாரு. இதை பார்த்து உண்மையாலுமே நான் இந்த புத்தகத்தை பார்த்து நான் வியந்தேன். இந்த புக்கை பார்த்து நான் வியந்தேன். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளோட கலெக்ஷனும் கட்டாயமாக இருக்கணும். உங்களுக்கு தேவைன்னா இந்த புக்கை நம்மளே ஏற்பாடு பண்ணலாம். இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தேவையாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு பதிவிடுங்க. அவருடைய நம்பரை நான் டைரெக்டாக கொடுக்குறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க. நம்ம சேனலை லைக் பண்ண சொல்லி, ஷேர் பண்ண சொல்லி, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வலியுறுத்துங்க. சேர்ந்து வளருவோம், உயருவோம். நன்றி, வணக்கம்.